ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிஎஸ்சிஏ கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க், டோட்டலாக 9 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பியில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மார்க் ஒரு கொஷினுக்கு, டோட்டலாக 21 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து நீங்கள் 4 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினுக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் ப்ளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர். பார்ட் ஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்க போகும். இல்லை டோட்டலாக வந்து ஒரு 15 கொஷின் வந்து கொடுத்துருப்பேன். இந்த கொஷின் எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிஃபைன் அல்காரிதம் 11th 12th அதே இம்பார்ட்டன்ட் கொஷினாக வந்துட்டு இருக்கு. இதுலையும் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் கொஷினில் வந்து இன்வேரியண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷினில் வந்து டீகம்போசிங் இன் ப்ராப்ளம் சால்விங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் பற்றி கேட்பாங்க. ஃபிஃப்த் கொஷின் சேம் அதே 11th 12th படிச்சிருக்காங்க, சூடோ கோடை பற்றி கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் கொஷின் வந்து ஃப்ளோ சார்ட் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதில் உள்ள டைப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதி வைங்க. 7th கொஷின் வந்து பிரிட்ஜ் ப்ராப்ளம். 8th கொஷின் வந்து ரெக்கர்சிவ் பற்றி கேட்டிருக்காங்க. அது சேம் 11th 12th படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் 9th கொஷின் வந்து டவர் ஆஃப் அனாய் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் 10th கொஷின் வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இன் கேம்ஸை பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் 11th கொஷின் வந்து மோனோ வேரியண்ட்டை பற்றி கேட்பாங்க. 12th கொஷின் வந்து ஃபேக் காயின் ப்ராப்ளம் பற்றி கேட்பாங்க. 13th கொஷின் வந்து ஐட்ரேட்டிவ் லாஜிக்கை பற்றி கேட்பாங்க. 14th கொஷின் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி கேட்பாங்க. பிராக்கெட்டில் கொடுத்தது நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்மினிஸை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த 15 கொஷினும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் தான் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அசைன்மெண்ட்டில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 12 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 12 கொஷினுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்கில் கொடுத்த கொஷினுங்க அதே ப்ராப்ளம் டீகம்போசிங். தேர்ட் கொஷின் வந்து ரிவர் கிராசிங் ப்ராப்ளம். ஃபோர்த் கொஷின் வந்து பிரிட்ஜ் ப்ராப்ளம். லாஸ்ட்டாக 5th கொஷின் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அல்காரிதம் அந்த ஃப்ளோ சார்ட்டை பற்றி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th கொஷின் வந்து லைட்டர் காயின் அமாங் 3 காயின் யூசிங் ஏ பேலன்ஸ் ஸ்கேலை பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆன் அல்காரிதம் டு செக் இஃப் ஏ நம்பர் இஸ் பிரைம் ஆர் கம்போசிட். நெக்ஸ்ட் 8th கொஷின் வந்து ஸ்டேட் ஸ்பேஸை பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் 9th கொஷின் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பற்றி கேட்பாங்க. இது சம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 10th கொஷின் வந்து டவர் ப்ராப்ளம் பிரீஃப்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 11th கொஷின் வந்து டவர் ஆஃப் அனாயை பற்றி கேட்பாங்க. 3 டிஸ்கை கொடுத்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மிக சம் ஈஸியாக இருக்கும். ரெக்கர்சிவ் அல்காரிதம் கூட கேட்பாங்க இதில். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து 12th கொஷின் வந்து எம்டி பாக்ஸ் ப்ராப்ளம் பற்றி கேட்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இல்லை மோஸ்ட்லி வந்து டவர் ஆஃப் அனாய் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரிப்பீட்டாக அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. டவர் ஆஃப் அனாய் டாப்பிக்கில் வந்து நீங்கள் டயக்ராம் தான் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து லாங் ஆன்சர் பற்றி பார்க்கலாம். லாங் ஆன்சரில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த 7 கொஷினில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரிவர்ஸ் கிராசிங் ப்ராப்ளம். இது வந்து பார்ட் ஏ பி சி இது 3த்துல ஏதாச்சும் 1த்துல வந்து கேட்டுருவாங்க. செகண்ட் கொஷின் வந்து பிரிட்ஜ் ப்ராப்ளம். தேர்ட் கொஷின் வந்து ஃபேக் காயின் டிடெக்ஷன். லாஸ்ட்டாக வந்து 4th கொஷின் வந்து டவர் ஆஃப் அனாயை பற்றி கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஷினும் 4th கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அது கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க நான் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஃபேக் காயின் டிடெக்ஷன்னா அது கொஷின் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கஸ் த ஃபேஸ் காயின் ப்ராப்ளம் இன் டீட்டெயிலி. இல்லைனா எக்ஸ்பிளைன் த டிசிஷன் 3 ஆர் அல்காரிதம் டு ஐடென்டிஃபை த ஹெவி லைட் காயின் அமாங் n காயின்ஸ். இப்படி கூட அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து படிச்சுட்டு போங்க. டவர் ஆஃப் அனாய் வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். சின்ன டிஸ்க்கு மேலே வந்து பெரிய டிஸ்க் வந்து வைக்கக்கூடாது. 3த்தையும் வந்து ஆடகாக வந்து அடுக்கி வைக்கணும். 1த்துக்கு மேலே ஒன்றும் வைக்கக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு வந்து டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம்லாம் ஒன்ஸ் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துங்க. எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெக்கர்சிவ் அல்காரிதம்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமும் வந்து படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா 5th கொஷின் வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி அவங்க வந்து கேட்பாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அதில் வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் எப்படி வந்து கொஷின் கேட்பாங்கன்னு. நெக்ஸ்ட் கொஷின் வந்து டெல்லிங் ப்ராப்ளம்ஸை பற்றி கேட்பாங்க. லாஸ்ட்டாக வந்து 7th கொஷின் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி கேட்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் கொஷினுங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும். ஆல்மோஸ்ட் இதுலேருந்து வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வேணா எக்ஸ்ட்ரா வந்து கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. இப்போலேருந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்கள் புக்கை பார்த்தாலே தெரியும் நீங்கள்
வந்து 1 மந்த்தில் வந்து அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். நம்ம என்னதான் சொன்னாலும் எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி தான் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் படிச்சு போங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா மோஸ்ட்லி எல்லாமே இதான் பண்ணுவோம். நானே இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் எல்லா எக்ஸாமுக்கும். நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இதே மாதிரி இருக்காங்கன்னு. உங்கள்கிட்ட வந்து புக் இல்லைன்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் செப்பரேட்டாக அந்த புக்கோட லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.